கர்த்தருடைய பரிசுத்த நாமத்திற்கு மகிமை உண்டாவதாக. இந்த பைபிள் ஸ்டடியில் நம்ம பார்க்குற கேரக்டர் ஸ்டடி வந்து ஆபிரகாம். ஆபிரகாம் வந்து மெசபதோமியா நாட்டில் கல்தேயருடைய பட்டணத்தில் ஊர் என்கிற இடத்துல தேராகுடைய மகனாக ஆபிரகாம் பிறந்தார். ஆதியாகமம் 11ஆம் அதிகாரம் 26, 28 வசனத்தில் பார்க்கலாம். தேராகு தன்னுடைய 80வது வயதில் ஆபிராமை பெற்றார். ஆபிரகாமுடைய சகோதரர்கள் யாருன்னா நாகோர், ஆரான் என்பவர்கள். ஆபிரகாம் வந்து சாராயை வந்து அழகுள்ள ஸ்திரீ என்று விவாகம் பண்ணார். ஆபிரகாமுடைய குடும்பத்தினுடைய வேலை என்னென்னா தேவர்கள், விக்கிரக தேவர்களை, சிலைகளை சேவித்து வந்தார்கள். அப்புறம் ஆபிரகாம் பற்றி நம்ம பார்க்கணும் அப்படின்னா அவருடைய முதல் பெயர் என்ன? ஆபிராம். பழைய ஏற்பாட்டில் வந்து விசுவாசத்தின் தகப்பன். அவருடைய வாழ்க்கை, தேவனுடைய அழைப்பு, அவர் கீழ்ப்படிஞ்சது, விசுவாசத்துக்கு அவர் எடுத்துக்காட்டாக எப்படி வாழ்ந்தாருன்றதை நம்ம அவருடைய பிறப்பு, அவருடைய பின்னணியை பற்றி பார்ப்போம். அவருடைய ஊர் பார்த்தோம். அவருடைய தந்தை பேர் வந்து தேராக், மனைவி பேர் வந்து சாராய். காலம் வந்து 2000 ஆண்டுக்கு காலப்பகுதியில் அவர் வாழ்ந்ததாக நம்ம என்ன பண்ணுறோம் பார்க்குறோம். ஆபிரகாம் கிட்ட பெரிய காரியம் என்ன அப்படின்னா அவருடைய பக்தி. பக்தி உள்ளவனை கர்த்தர் தமக்காக தெரிந்து கொண்டார். ஆபிரகாமுடைய பக்தி தான் கர்த்தர் வந்து அவரை வந்து தெரிந்து கொண்டார். ஏன்னா பக்தி உள்ள ஒரு மனுஷனாக இருந்தால் கர்த்தர் தம்முடைய பகுதியை தெரிந்து கொண்டு அவனை அழைப்பார். ஆபிரகாம் அவரை அழைக்கும் போது அவனுக்கு 7 விதமான ஆசீர்வாதங்களை ஆபிரகாமுக்கு கர்த்தர் கொடுத்தாரு. நான் உன்னை பெரிய ஜாதியாக்குவேன், நான் உன்னை ஆசீர்வதிப்பேன், நான் உன் பேரை பெருமைப்படுத்துவேன், நீ ஆசீர்வாதமாக இருப்ப, உன்னை ஆசீர்வதிக்கிறவர்களை ஆசீர்வதிப்பேன், உன்னை சபிக்கிறவர்களை சபிப்பேன், பூமியுள்ள வம்சங்கள் எல்லாம் உனக்கு ஆசீர்வதிக்கப்படும் அப்படின்னு ஆபிரகாமை கர்த்தர் அழைக்கும் போது 7 விதமான ஆசீர்வாதங்களை கொடுத்து அழைத்தார். ஆபிரகாம்கிட்ட வந்தது வந்து விசுவாசம். நம்ம விசுவாசத்தின் தகப்பன் அப்படின்னா நம்ம ஆபிரகாமை தான் சொல்லலாம். ஏன்னா அவர் வந்து விசுவாசத்தில் உறுதியாக இருந்தார். அப்புறம் அவர்கிட்ட கீழ்ப்படிதல். தான் மகனை பலி செலுத்துன்னு சொல்லும்போது என்ன ஏதுன்னு ஒரு வார்த்தை கேட்காம கர்த்தருடைய வார்த்தையை சத்தத்துக்கு அப்படியே கீழ்ப்படிஞ்சு தன் மகன் என்ன பண்ணார்? பலி செலுத்தினார். பக்தி என்பது சாட்சியாக வாழ்ந்து காட்டணும்னா பக்திமாக நம்ம சொல்லக்கூடாது. ஆனால் அது கிரியைகள் மூலமாக, செயல்கள் மூலமாக அந்த பக்தி வந்து வெளிப்பாடு. அவர் பக்தி வந்து சாட்சியாக வாழ்ந்து காட்டினார். ஈசாக்க பலி செலுத்தினார், கீழ்ப்படிந்தார். கர்த்தர் சொல்கிறாரு நீ கிளம்பு அப்படின்னும் போது அவர் போகும் இடம் இன்னது என்று தெரியாமல் புறப்பட்டு போனார். எங்கே போகிறோம், எந்த இடத்துல தங்க போகிறோம், என்ன சாப்பிட போகிறோம், எப்படி வாழ போகிறோம், எதை நம்பி நம்ம போகிறோம் ஒன்றுமே தெரியாது. வா அப்படின்னோன்னு உடனே புறப்பட்டு அவர் என்ன பண்ணார்? கிளம்பி போயிட்டார். தேவன் ஆபிரகாமோடு உடன்படிக்கை பண்ணார். அவர் சந்ததியை ஆகாயத்து நட்சத்திரங்கள் போலவும் பூமியின் மணலை போலவும் நான் அவனை ஆஸ்வதிப்பேன்னு சொல்லி ஆபிராம் அப்படின்ற வார்த்தையிலேருந்து ஆபிரகாம் அப்படின்னா அநேக ஜனங்களுக்கு தந்தை, அநேக ஜனங்களுக்கு ஒரு தகப்பனாக இருக்கும்படி அவர் என்ன பண்ணார்? தெரிந்து கொண்டார். அப்புறம் ஆபிரகாமோடு கர்த்தர் உடன்படிக்கை பண்ணார். ஆபிரகாம் வந்து பலி செலுத்தும் போது கர்த்தர் என்ன பண்ணார்? உடன்படிக்கை பண்ணார். ஆபிரகாம் வந்து சரியான விதத்தில் பலி செலுத்தலை. அவர் தவறான விதத்தில் என்ன பண்ணுறாரு? பலி செலுத்துறாரு. அவர் என்ன பண்ணாரா? இஸ்மவேல் உமக்கு முன்பாக பிழைப்பானாகன்னு தப்பான ஒரு ஜெபம் பண்ணிடுறாரு. அப்புறமா வந்து தவறான விதம் பலி செலுத்துறாரு. அதனால தான் அவர் பலி செலுத்தும் போது அவருக்கு அயர்ந்த நித்திரை வந்ததுனால அவருடைய சந்ததியார் கானான் தேசத்தில் போகிறதுக்கு முன்னால் நான் 400 வருஷம் எகிப்தில் அடிமையாக வாழ வேண்டிய சூழ்நிலை வந்துச்சு. அப்போ நம்ம பலி செலுத்தும் போது தவறாக பலி செலுத்தக்கூடாது, ஜெபம் பண்ணும்போது தவறான ஜெபம் பண்ணக்கூடாது, அப்புறம் தப்பான முடிவுகள் நம்ம என்ன பண்ணக்கூடாது? எடுக்கக்கூடாது. கடைசியில் தேவன் என்ன பண்ணார்னா ஆபிரகாமுடைய கீழ்ப்படுதலை பார்த்து கடைசியில் ஈசாக்க பலி செலுத்தும் போது அதுக்கு பதிலாக ஒரு ஆட்டுக்குட்டியை வச்சு அந்த ஆபிரகாமுடைய விசுவாசத்தை நீ இது முதல் நீ நீதிவான், நான் வந்து நீதியாக தெரிஞ்சுக்கிட்டேன் அப்படின்னு சொல்கிறாரு. ஆபிரகாமுடைய சிறப்பு அம்சங்கள்: தேவனுடைய அழைப்புக்கு கீழ்ப்படிந்தார், உறுதியான விசுவாசம் இருந்தது, அவருடைய ஜப வாழ்க்கை. சோதோம் குமராக்கா அவர் வேண்டுதல் பண்ணும்போது அந்த ஜப மன்றாடி பரிந்து பேசி ஜெபிச்சார். விசுவாசம் பார்க்காம நம்பினார். எதையும் நம்பலை, பார்க்கவே இல்லை, ஆனால் விசுவாசித்து கீழ்ப்படைந்தார். தூரத்தில் இருக்கிறத கண்டு அவர் விசுவாசித்தார். தேவனுடைய வாக்குத்தத்தம் தாமதமானாலும் அந்த வாக்குத்தத்தங்கள் தான் மேலே பழிக்கும் அப்படின்னு நம்பினார். கீழ்ப்படுதல் தான் ஆசீர்வாதத்துக்கு என்ன பண்ணுற ஆழமாக இருக்குது. ரோம 4ஆம் அதிகாரத்தில் பார்க்குறோம், அவர் விசுவாசத்தின் தகப்பன் என்று அழைக்கப்படுகிறார். முழுமையாக கர்த்தர்ட்ட தன்னை ஒப்பு கொடுத்தாரு. அதே போல் நம்மளும் ஆபிரகாமை போல் விசுவாசம் இருக்கணும், ஆபிரகாம் போல் கீழ்ப்படுதல் இருக்கணும், ஆபிரகாம் போல் பக்தி இருக்கணும், ஆபிரகாமை போல் ஒரு
உறுதியான தன்மை நமக்குள்ளே இருந்துச்சுன்னா நிச்சயமாக தேவன் நம்மளையும் முற்பிதாக்களை போல நம்மளையும் கர்த்தர் ஆசீர்வதிப்பார்.